Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நீங்க 5 years BA LLB டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்ளை பண்ணாதவங்க 31st அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது வந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வருதுன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நான் அப்ளை பண்ணிட்டேன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி இருக்குது மேம், என்னெல்லாம் இருக்கும் அதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து அட்மிஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதையும் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் 5 years BA LLB அஃபிலேட்டட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ண பிறகு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த அஃபிஷியல் TNTALU வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணும்பொழுது அதில் வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாரோடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வரவங்க எல்லாருமே வந்து செலக்டடாக சீட் அலோகேட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காங்களோ, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து எடுப்பாங்க இல்லையா, எடுத்துகிட்டு அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. இதில் வந்து எல்லா கேட்டகரி எல்லா கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கவங்களுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரிவ்யூக்காக 2023-24 உடைய 5 years BA LLB டிகிரியுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, அது அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்லையே, அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் எலிஜிபிள் பர்சன்டேஜ் உங்களுடைய கட் ஆஃப் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கேட்டகரி ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் ரேங்க் இது வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் எத்தனாவது கட் ஆஃபில் இருக்கீங்கன்றதை இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் 2023-24 பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,900 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஜென்ரலாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கட் ஆஃப் அவங்களுடைய அப்ளிகேஷன் ரேங்க் பர்சன்டேஜை நீங்கள் இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க ப்ராசஸ் பண்ணுறது என்னென்னா, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 31st வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. 31st முடிஞ்சு ஜூன் 1st வீக்கில் மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் சரி, இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து எலிஜிபிள் பர்சன்டேஜ் ரேங்க் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்துட்டோம், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ப்ராசஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கலாம், ப்ரீவியஸ் உடைய கட் ஆஃப் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ உங்கள் ரிவ்யூக்காக 2023-24 உடைய கட் ஆஃப் வந்து வியூ காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து கேட்டகரி வைஸ் தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து பிரிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து 95% கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் இருப்பாங்க. இந்த கட் ஆஃப்லேயே வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஆன்லைன் கவுன்சிலிங், இதை தான் வந்துட்டு வெரிஃபிகேஷன் வந்து இது ஆன்லைன்லேயே. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னென்னா, இப்போ எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் பிசி கேட்டகரியாக இருக்கீங்க, 90 மெரிட்டில் இருக்குது, 87 வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சீட்டானது அலாகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை அலாகேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் போட்ட பிறகு தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்காக மெயில் வந்து அனுப்புவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு டவுட் வரும், நான் வந்துட்டு 91 இருக்கேன், நான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வருவேனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவேனான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நீங்கள் வந்து 91 இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வருவீங்க. இந்த 87லேருந்து 90 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க. 91 அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, அது வரைக்கும் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருப்பீங்க. அவங்க 90க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மெரிட் லிஸ்ட்டு 87
87க்கு மேலே இருக்கவங்க 90க்குள்ளே இருக்கிறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க. அதே போல் தான் இப்போ எஸ்சி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 88.50 கட் ஆஃப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 90, 91, 93 இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே சீட் கிடைச்சிரும். 88.50 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது வந்து நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி செக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கூல் சைட்லேருந்து எதெல்லாம் வந்து கேதர் பண்ணணுமோ அதை எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி, இதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அது எல்லாத்துக்குமான ஒரிஜினலை வந்து இப்போவே நீங்கள் தயாராகிக்குங்க. ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணுவாங்க. அதையும் வந்து அதே TNDLU வெப்சைட்டில் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் எந்த காலேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, அதாவது 15 கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கா, இல்லை வந்து அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து சீட் கிடைச்சிருக்கான்றது இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா 1000 rupees 500 சம்திங் வந்து நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். பே பண்ணிவிட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஜாயினிங் டேட்டு, இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போய் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வந்து முடிஞ்சிட்ருக்கும். இது எல்லாத்துக்குமான கான்டாக்ட் எல்லாமே வந்து உங்களுடைய மெயில், அவங்களுடைய வெப்சைட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜ், வாட்ஸ்அப் கால் மூலயமா தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடியை உங்கள் கையிலே வச்சுங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த டவுட்ஸ் கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வெளியிடுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வெளியான பிறகு வந்துட்டு இதில் சீட்டு ஃபில் ஆன பிறகு மீதி எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்து அதர் கட் ஆஃப் அதுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே வந்து கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் ஆகினதால் தேர்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ணதை MOP கவுன்சிலிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த MOP கவுன்சிலிங் வந்து முழுக்க கவர்மெண்ட் இல்லை, ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தோம் இல்லையா 12 காலேஜஸே, அந்த காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ண தான் இந்த MOP கவுன்சிலிங். ஸோ இந்த MOP கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதுவும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அதுக்கான தனி வீடியோ, MOP கவுன்சிலிங்கான தனி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த இயருக்கு நான் வந்து அப்டேஷன் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.